வந்துட்டான் வந்துட்டாயா அதி வந்துட்டாயா பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல எங்களுக்கான பாதுகாப்பு எங்க? இன்னொரு முறை ஓட்டு போடுமா? 2 முறை உங்க ஆட்சியில பெண்கள் பாதிக்கப்பட்டதே போதும். 10 வருஷமா வேலை இல்லாம இருக்கோமே, எங்களுக்கு பதில் சொல்லிட்டு போங்க மோடி. அடுத்த ஆட்சியில ஆண்டுக்கு 5 கோடி ஏழை வாய்ப்பு உறுதி செய்கிறேன். ஏற்கனவே சொன்ன 2.5 கோடிக்கே நடு ரோட்ல நிக்கிறோம், திரும்பவுமா? ஏற்கனவே சொல்லிட்டேனா? விலைவாசி, வரி, கடன் சுமை இப்படி எல்லாம் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. நான் உங்களுக்கு செய்யல, 10 ஆண்டு கஷ்டப்பட்டு பணக்காரன்ல வளர்த்துக்கிறேன். அடுத்த ஆட்சியில உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தரேன். அதுக்கு உங்க ஆட்சியில நாங்க உயிரோட இருக்கணும். இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. கபோதிதான் நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அண்ணா. பதில் சொல்லுங்க மோடி, பதில் சொல்லுங்க மோடி. இதோ வந்துட்டேன். பதில் சொல்லுங்க மோடி, பதில் சொல்லுங்க மோடி. மோடி ஒழிக. தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனையிடம் போய் யார் மோதுவது? குடியுரிமை சட்டத்தில மதம் கலந்து கொடிஞ்சட்டம் கொண்டு வந்தான் பாஜக. கூடி நின்னு உழவையிட்டான் அண்ணாதிமுக. குனிஞ்சு குனிஞ்சு கும்மி அடிச்சான் பாமக. கேவலம். அவங்க வீடு வீடா ஓட்டு கட்டு வருவாங்கக்கா, அந்த விசமிகளை வீதியோட விரட்டி விடுங்கக்கா. டேய், அங்க சாம்பார் ஊத்திட்டு இருக்கால, அவதான் என் ஆளு. அதுக்கும் அங்கிட்டு ரசம் ஊத்திக்கிட்டு இருக்கே, அது ஏன் ஆளு. அதுக்கும் அங்கிட்டு எச்சல் எடுத்துட்டு இருக்கே, அது ஏன் ஆளு. இதெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிட்டோம். அவங்க வீடு வீடா ஓட்டு கட்டு வருவாங்கக்கா, அந்த விசமிகளை வீதியோட விரட்டி விடுங்கக்கா. ஓட்டு யாருக்கு போட போறா சொல்லு. கருணாநிதி தான். எடப்பாடி எந்த புண்டைக்கும் போட மாட்டேன்டா, எந்த புண்டைக்கும் போட மாட்டேன்டா. முதல்ல இந்த கங்கனா ரணாவத் அப்படின்ற இந்த வடக்கு சங்கி என்ன சொல்லிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. जब हमें आजादी मिली तो द फर्स्ट प्राइम मिनिस्टर ऑफ इंडिया सुभाष चंद्र बोस. क्या बोला? तो द फर्स्ट प्राइम मिनिस्टर ऑफ इंडिया सुभाष चंद्र बोस. नो 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 नो. वो कहाँ गए? அதாவது மக்களே, நம்ம நாட்டோட முதல் பிரதம மந்திரி சுபாஷ் சந்திர போஸ் எங்க போனாரு அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாதுல்ல. சுபாஷ் சந்திர போஸ் எங்க போனாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நாட்டினோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஆனா இந்த சங்கிகளுக்கு தெரியல பாத்தீங்களா? அக்காரணம் தான், மூளையே இல்லாதவங்க பேரு தான் சங்கி. ஏன்னா அந்த மூளையெல்லாம் எடுத்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிருப்பாங்க, மதவெறி மூளைய. சரி, இவங்க சொன்னாங்கல்ல, அதுக்கு அந்த பேட்டி எடுக்கிறவங்களே அதிர்ந்து போயிட்டு प्राइम मिनिस्टर नहीं थे. பிரைம் மினிஸ்டர் நகி அப்படின்றாங்க. அவர் பிரைம் மினிஸ்டர் இல்ல அப்படின்னு. नहीं थे क्यों? அப்ப அவங்க இல்லன்னா யாரு? உடனே அதிர்ந்து போய் கேக்குறாங்க இந்த சங்கி. பாத்துங்க, இப்படி இருக்கு.
இப்படி இருக்கு. இதெல்லாம் வந்து இமாச்சல் பிரதேஷ்ல மண்டின்ற ஒரு தொகுதியில இதுக்கு எம்பி சீட் கொடுத்திருக்காங்க. இது எம்பிக்கு போட்டியிடுது இந்த நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு. எவ்வளவு அறிவாளி பாத்துங்க. இப்படிப்பட்டவங்க தான் சங்கிகள். சங்கிகள் என்றாலே அறிவு இல்லாதவர்கள் தான் சங்கிகள். பாலியல் பலாத்கார சதவிகிதத்தை அதிகமாக்கணுமா, நம்ம வீட்டு பொண்ணுங்களோட பாதுகாப்ப கேள்விக்குறியாக்கணுமா, ஒரு பொண்ணு பட்ட பகல்ல தனியா நடந்து போறதுக்கு பயந்து சாகணுமா? குப்பை கொட்டிட்டு இங்க வந்துட்டேன் அக்கா. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி. அப்போ வாக்களிப்பீர் பாலியல் ஜல்சா கட்சி. இந்தியன் அப்படின்னு சொன்னாவே தலகுனிஞ்சு நடக்கிற அளவுக்கு நம்ம நாட்டை மாத்தணுமா? வாக்களிப்பீர் பாலியல் ஜல்சா கட்சி. 1000 பேர் 1000 ரூபாய் திட்டம். 1000 பேர் கூட நாம் தமிழர் கட்சிக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியாதா? 10 பைசா பிரயோஜனம் இல்லாத எடுத்துட்டு போடா. இனிமே துண்டு போடுறது இந்த பொண்ணாட போத்தி ஏமாத்துற வேலையெல்லாம் வேண்டாம். அண்டா குண்டா சில்வர் பாத்திரம் வாட்ச் மோதிரம் முடிஞ்சா 2 ஏக்கர் நிலம் எழுதி வைங்க. யூஸ் ஆகிற பொருளா கொடுங்க. குத்தடி செய்யலா குனிந்து குத்தடி செய்யலா கொடத்தை வச்சே கும்மி அடியே கடல் இரும்ப தண்ணி அடியே. சூப்பர் சூப்பர் சூப்பர், எக்ஸலன்ட் எக்ஸலன்ட், எக்ஸ்ட்ராடினரி. சும்மா கிளி கிளி கிளின்னு கிழிச்சிட்டீங்க, போங்க பின்னிட்டீங்க கண்ணா. சூப்பர் கண்ணா, சூப்பர் கண்ணா. நல்ல நல்ல எனர்ஜி இருக்கு உனக்கு கண்ணா, நல்ல ஃபியூச்சர் இருக்கு கண்ணா. கண்ணா இங்க வாப்பா. ஏன்பா அந்த அந்த 3வது நிமிஷத்துல அந்த 4வது செகண்ட்ல அந்த ஸ்டெப்பை நீ மிஸ் பண்ணிட்டப்பா, என்ன ஆச்சு உனக்கு சொல்லு. நல்லாதான் ஆடின மாஸ்டர். அப்படியா, சரி நீ ஒரு தடவை அந்த ஸ்டெப் போட்டு காமி, மாஸ்டருக்கு போட்டு காமி. 3வது செகண்ட் அந்த 3வது நிமிஷத்துல 4வது செகண்ட் ஸ்டெப் போட்டு காமி. பாத்தியா, அந்த எண்டிங்ல இப்படி வந்து இப்படி வரணும்பா. வெரி குட் வெரி குட், புடிச்சிட்டப்பா கண்ணா. சூப்பர் கண்ணா, சூப்பர் கண்ணா. நல்ல ஃபியூச்சர் இருக்கு கண்ணா. கிழிச்சிட்டீங்க, பின்னிட்டீங்க. சூப்பர். இதுல பே பண்றோம் ஆன்லைன்ல, ஓகேவா? நீங்க கஷ்டப்படுறீங்க. இப்ப பேடிஎம்லயே காசு போடுறாங்க. அந்த பேடிஎம்ல காசு போடுறதையே சாயங்காலம் போய் எடுக்கிறதுக்கு போனா அதுலயே கம்மியா தான் வருது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு பாத்தீங்களா, கையில பணமே எடுக்க வேணாம், எல்லா அக்கௌண்ட்டுக்கு போயிடும். 10 ரூபாய்னால பேடிஎம்ல போறாங்களா, அந்த 10 ரூபாய் எனக்கு முழுசா வரவே வர்றது இல்லையா? அது நான் பாத்துட்டேன். மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் பொழப்பத்தை புழுத்த வேலையலாம். இதுதான் மோடிஜியோட பெரிய மாற்றம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஆண்மகனா இருந்தா நேருக்கு நேர நெஞ்சுக்கு நெஞ்சு மோதனம்டா, நெத்திக்கு நெத்தி முட்டானம்டா. இத்தனை கூட்டணி வச்சு இந்தியாவை இவ்வளவு தூரம் ஆண்டிருக்கேன். அவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பன் பெரிய இவர் பிரதமர் உனக்கு ஓட்டு கேட்கிறாரு. எனக்கு வேண்டா கேட்டேன். நான் தாண்டா அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. நானே தான். உள்துறை அமைச்சர் வரார், நிதி அமைச்சர் வரார், பிரதமர் வரார். எனக்கு எவர் வர மாட்டான். நான் தான் பைத்தியக்காரன், பயந்தா குழி. நீ அப்படி சரியான வீரன் தான். என் சின்னத்தை என்னோட கொடுத்து நேருக்கு நேர் நீ மோதிடணும். சரியான ஆள் நீ மோதிடணும். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். நான் வீரன், நீ சோரன். நீ ட்ரைனிங் எடுத்த, நீங்க ஒரு ட்ரைனிங் எடுத்த போலீஸா இருக்கலாம். நான் புலிப்படையில் பயிற்சி எடுத்த புலி. நீ என்கிட்ட மோதாத. நீ கொட்டை எடுத்த புலியா, கொட்டை எடுக்காத புலியா? சும்மா வந்து பிக்காலி ஒரு இதை வச்சுக்கிட்டு நாங்க தம்பி 2 வருஷம் தாங்க தம்பி. நீ மேக்சிமம் 2026 வரை நிப்பியா? நீ கொம்பாதி கொம்பன். எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் இங்க உனக்கு பின்னாடி நிக்கிறாரு. எங்க அம்மா தமிழிசைங்க ஒன் ஆஃப் தி கேண்டிடேட். தம்பி இங்க நான் இருக்கிற வரை இங்க இது நான் தான் இந்த கட்சியின் தலைவன். நான் தான் லீட் எடுத்து போவேன். டேய் சீமான் கோமாளி, நீ கோமோல இருக்கிறியா? நம்ம 2 பேரும் ஒரே கம்பெனில தான் வேலை செய்தோம், மறந்துட்டியா? இந்தியாவிலேயே அதிகமான பொறியியல் கல்லூரிகள் கொண்ட மாநிலம் தமிழகம். அது தனியார் கல்லூரிகள். தனியார் கல்லூரிகள் நம்முடைய முனைப்பில் நடந்திருக்கு. மாநில அரசாங்கத்தினுடைய முனைப்பில் நடந்திருக்கு. இந்தியாவிலேயே அதிக மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக கல்வி உயர்கல்வியை மேம்படுத்தி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. நாங்க உருவாக்கி வைப்போம். இவங்க நேஷனல் பேர்ல வேற மாநிலத்துல கொண்டா வந்து இங்க படிச்சு போவான். மருத்துவ கல்வி வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. வேறு எந்த வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய உயர் மருத்துவ கல்வி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது.
இதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதிகள் தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய நிதியிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் இந்தியாவுக்குள்ளதான் தமிழ்நாடு இருக்கிறது, அதனால் குஜராத்தி வந்து படிப்பான், அதனால் மராத்தி வந்து படிப்பான் என்று எங்கள் உழைப்பில் உருவான கட்டமைப்பு வசதிகளை சுரண்ட பார்க்கிறார்கள். கண்ணு எலும்பு தோலுமா இருக்காரு, பொட்டுன்னு போயிடுவாரு ராசா.